Hi friends, welcome to Karthia Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டடி டைம்ல 10th மேத்ஸ் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ரோக்ரஸ் செக் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நாம அந்த உள்ள சாப்டர்க்குள்ள நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நல்லா போட தெரிஞ்சாலே நம்ம எக்ஸசைஸ் சம் வந்து சூப்பரா போடலாம். கண்டிப்பா வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு நல்ல வேல்யூ இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்க்கு போலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸாம்பிள் 1.1 ஓகேங்களா? அதுல வந்து என்ன சம் கொடுத்திருக்காங்கன்னா if a equal to அந்த aங்கற செட்ல வந்து 1 3 5 எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. b ல வந்து 2 3. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? find a cross b and b cross a வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு நாம என்ன பண்ணனும்? a க்கும் b க்கும் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூக்கு வந்து a cross b அப்படினா நேத்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? அது என்ன வீடியோக்கா? அதுல வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்த்தோம். அத தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். அத பத்தி தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதுல போய் அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நாங்க கீழ கொடுக்கிறோம். நீங்க அந்த வீடியோவை நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து a cross b வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. சோ the given என்னவோ அத வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். a equal to 1, 3, 5. b ஓட வேல்யூ 2, 3. இப்போ நாம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? find a cross b and b cross a. First you can find a cross b equal to a ல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் b ல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ஜாயின் பண்ணனும். அடுத்து என்ன பண்ணனும்? a ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் b ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டையும் எழுதணும். சப்போஸ் இன்னொரு எலிமெண்ட் வந்திருக்குனா அதோட அடுத்த நம்பர் எழுதணும். இப்போ சப்போஸ் இங்க ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டோம்னா 1, 5ங்கற வேல்யூவை நம்ம எழுதணும். நான் இப்போ எழுதுறேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. 1, 2 then 1, 3. பாருங்க, உங்களுக்கு இப்படி டிரா பண்ணனும், உங்களுக்கு ஈஸியா புரியும். 1, 3. ஓகே. ஃபர்ஸ்ட் 1 நம்ம finish பண்றோம். 1 finish பண்ணிட்டோம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பென்சில் இருந்துச்சுனா நீங்க வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். இல்லனா அதை வந்து கிராஸ் பண்ணிக்கணும். நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை finish பண்ணிட்டோம் அப்படினு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. சோ அந்த 3ங்கற நம்பர் வந்து நம்ம அடுத்து எடுத்துக்கலாம். 3ங்கற எலிமெண்ட். ஓகேங்களா? செகண்ட் எலிமெண்ட்ல நம்பர் 3 இருக்கு. 3, 2. நெக்ஸ்ட் 3, 3. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பென்சிலை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 3யும் நம்ம finish பண்ணியாச்சு. தேர்ட் எலிமெண்ட் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 5ங்கற நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ 5, 2. then 5, 3. ஓகே. இப்போ ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a cross b வந்து நாம கண்டுபிடிச்சாச்சு. then என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? நெக்ஸ்ட் a cross b and b cross a. இப்போ நம்ம b cross a வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். b cross a. இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன எழுதணும்? இந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம a cross b கண்டுபிடிச்சங்காட்டி a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கு அதுக்கு அப்புறம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? b cross a கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் செட்டா வந்து 2, 3 அதாவது b ஓட வேல்யூஸ் தான் நம்ம வெச்சுக்கணும். அடுத்து a ஓட வேல்யூவை நம்ம வெச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. b equal to 2, 3. then a ஓட வேல்யூ 1, 3, 5. ஓகேங்களா? இப்போ நாம வந்து சம்க்குள்ள போயிடலாம். சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க? b into a, b cross a. ஓகேங்களா? அப்ப 2 இங்க 1, 2, 3, 2, 5 எழுதிக்கலாம். 2, 1, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் என்ன எலிமெண்ட் இருக்கு? 3 இருக்கு. 3, 1, 3, 3, then 3, 5. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்க இல்லையா? இதுக்கு வந்து செட் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ a cross b கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அத வந்து நீங்க என்னன்னு வெச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வந்து நீ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஃபைண்ட் பண்ண ஆன்சர் நீங்க வந்து வெச்சுக்கலாம். சோ நம்பர் 1. இப்போ நாம b cross a கண்டுபிடிச்சிருக்கோம். இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்? செகண்ட்னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணக்கூடிய b cross a வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம், அதாவது செகண்ட் பார்ட் போகலாம். இஸ் A cross B equal to B cross A? இப்போ இங்கே ஆன்சர்ஸ் வந்து இருக்கு. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் 1ங்கிற ஆன்சருக்கும் 2ங்கிற ஆன்சருக்கும் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. என்னென்ன செட்டில் அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். இங்கே 1, இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் நாட்னா வை, ஏன் வந்து ஈக்குவலாக இல்லைன்னா ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த காரணத்தையும் நம்ம எழுதணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. வி கோ ஃபார் செகண்ட். ஏன் வந்து ரெண்டு நாட் ஈக்குவல் அப்படின்னு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா ஏன் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற காரணத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, A cross B and B cross A வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த ஆன்சரில் ஏன் வந்து அது ரெண்டு ஈக்குவலாக இல்லைங்கிறதே நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்க, இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 2, 1 இருக்குது. சப்போஸ் இங்கே 1, 2 வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ இல்லை. அப்போ வந்து நீங்கள் அதை எடுத்துடலாம். 1, 2ங்கிறது பதிலாக இங்கே என்ன இருக்குது? நாட் ஈக்குவல் டு 2, 1. இப்போ 1, 2னா இங்கேயும் 1, 2 இருந்துச்சுன்னா ஈக்குவல் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, 1, 3. இங்கே 1, 3 இருக்கா? அதுவே ஆப்போசிட்டாக இருக்குது, 3, 1 இருக்கு. ஸோ 1, 3ங்கிறது நாட் ஈக்குவல் டு 3, 1 இருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு செட்டையும் நீங்கள் இது பண்ணி பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. 3, 2 இருக்கு, அங்கே 2, 3 இருக்கு. அதே மாதிரி 3, 3 இதுக்கு நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா ரெண்டு மாற்றி போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். 5, 2 இருக்கு, இங்கே 2, 5 இருக்கு. ஸோ எக்ஸெட்ரா நீங்கள் கூட போட்டுக்கலாம். That is the reason it's not equal. ஓகேங்களா, A cross B equal to B cross Aங்கிறது wrong அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் கொடுத்துருக்காங்க. show that n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. இப்போ நெக்ஸ்ட் அந்த இதுக்கு போகிறோம். நம்ம இப்போ வந்து நம்ம தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, show that n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம், n of A cross B, then n of B cross A. அடுத்த தேர்ட் ஒன் வந்து n of A into n of B வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து A cross B வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பிஃபோராகவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து n of A cross B அப்படின்னா அந்த A cross Bங்கிற அந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் n of A cross B. A cross B equal to 6. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, n of B cross A. இப்போ B cross A ஓட ஆன்சர் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனோட அந்த எலமெண்ட் வந்து எத்தனை இருக்கு, அந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ n of B cross Aவும் எவ்வளோ வந்திருக்கு? 6. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் n of A into n of B அது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா, n of A. இப்போ n of A வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை, இந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1, 2, 3. நம்பர் 3. n of B வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1, 2. நம்பர் 2. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? n of Aவையும் n of Bயும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ n of A into n of B equal to 3 into 2. What will come? 3 2s are 6. So the n of A into n of B, the answer is 6. So all the n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. The answer are same. என்ன ஆன்சர்? எல்லாத்துக்கும் என்ன வந்திருக்கு? 6 தான் வந்திருக்கு. பாருங்க. So நம்ம என்ன எழுதலாம்? Therefore n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B. இதுக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு ஆன்சர்? இதுக்கும் 6 தான், இதுக்கும் 6 தான், இதுக்கும் 6 தான். எக்ஸாம்பிள் 1.2 வந்து நம்ம பார்க்க போறோம். அது பாருங்க, if A cross B equal to அந்த செட்ல நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. find A cross A and B வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த சம்ஸ்ல வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அவங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட ஆன்சர் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நமக்கு
எது ஏங்கிற எலமெண்ட் சாரி ஏங்கிற செட்டு எது பிங்கிற செட்டுங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாருங்க ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூனா எது? ஃபர்ஸ்ட்ல வர நம்பர்ஸ் வந்து என்னது? ஏக்கு வரக்கூடிய நம்பர்ஸ். செகண்டா வர நம்பர்ஸ் வந்து என்னது? அந்த நம்பர்ஸ் வந்து பிக்கு வரக்கூடிய நம்பர்ஸ். நம்ம பிங்கிற செட்டுக்கு வரக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து என்னது? 2 4 2 4. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வர்றது ஏனா செகண்டா வர்றது வந்து என்னது? பியோட எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால 2. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.3 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு இதுக்கெல்லாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்ஸை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவை கொடுத்து கார்ட்டீசியன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ணணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்து ஏ கிராஸ் B intersection C equal to A cross B intersection A cross C. அதை வந்து நாம வெரிஃபை பண்ண போறோம். இப்போ வந்து என்னன்னா லெட் A ஓட இதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு ஏங்கிறதுக்கு வந்து டேரக்டா அவங்க வேல்யூ கொடுக்கல, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம கெட் பண்ணிக்க போறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ A equal to X belongs to n for natural number. n ங்கிறது என்னங்க? natural number. 1 greater than x greater than 4. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இதுல இருந்து நம்ம வந்து வேல்யூ வந்து எடுத்து எழுதணும். இது வந்து நேச்சுரல் நம்பர் தான். அதுல வந்து என்ன வேல்யூஸா இருக்கும் அப்படின்னா 1 விட x பெருசு, 4 விட அந்த x வந்து சின்னது. ஸோ அதுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுத போறோம். அதுதான் வந்து ஏவோட வேல்யூ. ஸோ 4க்கு முன்னாடி 1க்கு பின் ஆஃப்டர் வரக்கூடிய நம்பர்ஸ். அப்போ என்னென்ன இருக்கு? 2 and 3 இருக்கு. 2, 3. ஸோ ஏவோட வேல்யூ 2, 3. ஓகேங்களா? பிக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to w for whole number. 0 greater than or equal to. இது ரொம்ப நம்ம கண்டிப்பா நம்ம இதை பார்க்கணும். ஈக்குவல் கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 0வை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அதுக்குள்ள அர்த்தம். x greater than 2. இதுக்கு என்ன அர்த்தம்? 0வை நம்ம எடுத்துக்கணும். 0 விட பெருசு இந்த x, 2வை விட ரொம்ப சின்னது. அப்ப 0வை நம்ம எடுத்துருக்கோம், 2க்கும் முன்னாடி நம்பர் அதாவது சின்ன நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? 0வை நம்ம எடுத்துக்கோம். 0 தென் 2 விட முன்னாடி நம்பர் என்ன வரும்? 1. அப்ப 0, 1. அப்ப b யோட வேல்யூக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 0, 1. தென் c. இப்ப c க்கு என்ன கொடுத்திருக்காங்க? x belongs to n for natural number. x greater than 3. இப்ப 3 னா x greater than 3. இப்ப 3 க்கு முன்னாடி இருக்கிற நேச்சுரல் நம்பர்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ அப்ப 3 க்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் வந்து வரும்? 1 and 2. 1, 2. 1, 2. So the ஏங்கிற செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து 2, 3. பிங்கிற செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து 0, 1. சிங்கிற எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1, 2. இந்த ஆன்சர்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த என்ன ஈக்குவேஷனை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போறோமோ அந்த ஸ்டெப்புக்கே நம்ம வந்து போக முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? a cross b union c equal to a cross b union a cross c. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம a cross b union c அதுல வந்து நம்ம எடுத்துக்க போறோம். a cross b union c வந்து நம்ம எடுத்துக்க போறோம். இதுல வந்து b union c தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? b union c தான் வந்து கண்டுபிடிக்க போறோம் சில்ட்ரன். இப்போ வந்து யூனியன் அப்படினாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யூனியன் அப்படினாலே b யோட வேல்யூல இருக்கிறதையும் c யோட வேல்யூல இருக்கிற நம்பர்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்? யூனியன் பண்ணி எழுதுறோம். எல்லா நம்பர்ஸையும் நம்ம எடுத்து சேர்த்து எழுதுறோம். இப்போ என்ன பாருங்க 0, 1 இருக்கு, இங்க 1, 2 இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ரஃப்ல வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. b வேல்யூல வந்து என்ன இருக்கு?
0, 1. C ஓட வேல்யூல என்ன இருக்கு 1, 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் B யூனியன் C வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ Bங்கற செட்ல வந்து என்ன எலிமெண்ட் இருக்கு 0ங்கற ஒரு எலிமெண்ட் இருக்கு 1ங்கற ஒரு எலிமெண்ட் இருக்கு. Cல வந்து 1ங்கற எலிமெண்ட் இருக்கு 2ங்கற எலிமெண்ட் இருக்கு. சோ ரெண்டுலயுமே காமனா இருக்குது 1. ஆனா இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனியன் பண்றோம். சோ அதனால எல்லா நம்பர்ஸ் எதையும் மிஸ் பண்ண கூடாது நம்ம. 2 டைம்ஸ் வந்துச்சுனா அதாவது இந்த ரெண்டு செட்லயும் ரெண்டு சேம் நம்பர்ஸ் வந்துச்சுனா 1 டைம் நம்ம எழுதினா கூட போதும். சோ அதனால என்னென்ன நம்பர்ஸ் வருது B யூனியன் C க்கு என்னென்ன நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸ் வருதுன்னா 0, 1, 2. அப்ப B யூனியன் C ஓட வேல்யூஸ் வந்து என்னது 0, 1, 2. இப்போ நீங்க அத வந்து A கிராஸ் அத வந்து நீங்க A கிராஸ் வந்து பண்ணனும். இப்போ A ஓட வேல்யூ என்னது 2, 3 கிராஸ் B யூனியன் C ஓட வேல்யூ என்னது 0, 1, 2. 0, 1, 2. அப்ப நம்ம இத வெச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணனும் இந்த வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் A கிராஸ் B யூனியன் C. இப்போ இதனோட வேல்யூஸை வந்து நம்ம இங்க எழுதி இருக்கோம். அந்த வேல்யூஸ் எழுதி இருக்கோம் இல்லீங்களா இத வெச்சு நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் 2 னா இது வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் சொல்லி தரும்போது இந்த மாதிரி நான் டிரா பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஒவ்வொரு சம்க்கும் நீங்க போடணும் தேவை கிடையாது. நமக்கு தெரிஞ்சுனா நம்ம டைரக்டாவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் எடுத்து எழுதலாம். உங்களுக்கு புரியணும்ங்கறதுக்காக நான் வந்து அந்த இத டிரா பண்ணிருக்கேன். 2, 0 2, 1 2, 2. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் எலிமெண்ட்க்கு நம்ம போறோம். 3, 0 3, 1 3, 2. ஓகேங்களா அப்ப A கிராஸ் B ஓட A கிராஸ் B யூனியன் C ஓட வேல்யூ வந்து 2, 0 2, 1 2, 2 3, 0 3, 1 3, 2 இங்க அப்படிங்கற ஒரு செட் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் from 1 ன்னு கூட வெச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் வந்து 1 ன்னு கூட நீங்க வந்து வெச்சுக்கலாம். ஓகேங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுல வந்து பாருங்க A ஓட வேல்யூ A B C ஓட வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ நம்ம முதல்ல நீங்க கண்டினியூவா போடும்போது உங்களுக்கு நோட்ல இருக்கும். நான் இப்போ எரேஸ் பண்ணங்காட்டி நான் உங்களுக்கு நான் சைடுல எழுதி இருக்கேன். ஓகேங்களா இப்போ வந்து A கிராஸ் B இப்போ A கிராஸ் B ல இது ரெண்டு தான். அப்ப நம்ம இங்க வேல்யூஸ் இருக்கு நம்ம அதை வச்சு நம்ம டைரக்டாவே நம்ம எடுத்து வந்து எழுதலாம். இப்போ A கிராஸ் B A கிராஸ் B ஓட வேல்யூஸ் வந்து என்னது 2, 0 2, 0 then 2, 1 then 3, 0 3, 1. ஓகேங்களா இது வந்து A கிராஸ் B then B கிராஸ் A கிராஸ் B வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து அதை வந்து யூனியன் பண்ணனும். எதை யூனியன் பண்ணனும் A கிராஸ் C. அப்ப A கிராஸ் C வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா அப்ப A கிராஸ் C அதனோட வேல்யூஸ் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூஸ் A and C ஓட வேல்யூ நம்ம எடுத்துக்க போறோம். 2, 1 2, 1 2, 2 then 3, 1 3, 2. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனியன் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ A கிராஸ் B யும் கண்டுபிடிச்சாச்சு A கிராஸ் C யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் யூனியன் வந்து நம்ம செய்ய போறோம். சோ நம்ம அதை எப்படி எடுத்து எழுதுறது யூனியன்னா என்ன இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம எழுதுறது தான் வந்து யூனியன். So what will come A cross B union A cross C. The value for 2, 0 இங்க 2, 0 இருக்கு. Then 2, 1 இங்க 2, 1 இருக்கு இங்க 2, 1 இருக்கு. So one time only you have to write 2, 1 then 3, 0 3, 1 then 2, 1 already எழுதியாச்சு. 2, 2 3, 1 வந்து எழுதி இருக்கு. then 3, 2
அப்ப A cross B யூனியன் A cross C. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டையும் யூனியன் பண்ணி நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், 2ன்னு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, A cross B யூனியன் C வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்ப அந்த ஆன்சரையும் A cross B யூனியன் A cross C அந்த வேல்யூ, அதாவது from 1 to 2 வந்து ஈக்குவலா வந்திருக்கு அப்படினாலே உங்களுக்கு வந்து ஈக்குவலா வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து நம்ம முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் A cross into B யூனியன் C அதோட வேல்யூ வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதோட வேல்யூஸ் பாருங்க. அது நம்ம முதல்ல எழுதிருந்தோம். அது வந்து from 1. ஓகேங்களா? சோ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலா வந்திருந்தாலே அந்த ஃபார்முலா வந்து நம்ம வெரிஃபை பண்ணதா அர்த்தம். ஓகேங்களா? சேம் ஆன்சரா வந்திருக்கா, 2,0 2,0 2,1 2,1 3,0 3,0 3,1 then 3,1 2,2 2,2 3,2 3,2. so the A into B union C யும் A cross B union A cross C ஓட வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவலா வந்திருக்கு. சோ நம்ம எப்படி எடுத்து எழுதணும், from 1 and 2 equal. from 1 and 2 verified. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து finish பண்ணியாச்சு. we go for second. ஓகே, செகண்ட் சம் பாருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C வந்து கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சு போட்டாதான் நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியும், வெரிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனியன் பார்த்தோம். யூனியன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டுக்கும் எடுத்து எழுதுறது. அதுவே இன்டர்செக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் இருக்கிற காமனா இருக்க வேல்யூஸை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அதுதான் வந்து இன்டர்செக்ஷன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். ஏவோட வேல்யூஸ் வந்து என்ன ஆன்சர்னா 2,3. பியோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 0,1. சியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 1,2. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டைரக்டாவே நம்ம எழுதிக்கலாம் B intersection C. B intersection C ஓட வேல்யூ என்ன, B intersection C ஓட வேல்யூ இப்போ இது 0,1, இது வந்து 1,2. இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிற வேல்யூஸ் பாருங்கம்மா, 1 இதுக்கும் 1. சோ காமனா இருக்கிற வேல்யூஸ் வந்து என்னது 1. ஓகேவா? அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துக்கலாம். A cross B intersection C. அப்ப B intersection A ஓட வேல்யூ வந்து எழுதிக்கலாம். A ஓட வேல்யூ 2,3. இப்ப B intersection C ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் இப்ப 1. ஓகேங்களா? இத வந்து நம்ம என்ன பண்ணனும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து பண்ணணும். 2,1. then வேற எந்த எலிமெண்ட்டும் கிடையாது, இதுதான் நம்ம எழுதிக்கலாம். then 3,1. ஈக்குவேஷன் நம்பர் 1. then அடுத்து பாருங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எழுதி இருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். then next வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அது பாருங்க A cross B. A cross B னா என்ன வேல்யூ, A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ நம்ம இங்க டைரக்டா ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். 2,0 2,1 3,0 3,1. அடுத்தது A cross C. A cross C னா A யும் C யும் நம்ம எடுத்துக்கிறோம். 2,1 2,2. then அடுத்த எலிமெண்ட் 3,1 3,2. ஓகேங்களா? செட்டுக்கு மறக்காம நீங்க போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, A cross B யையும் A cross C யையும் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் A cross C equal to இன்டர்செக்ஷனா உங்களுக்கு அப்படியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத வந்து நம்ம எடுத்து எழுத போறோம். சோ இதுல பாருங்க 2,0 இங்க 2,0 இருக்கா, இல்ல 2,1
இங்கே 2, 1 இருக்கா? ஸோ யூ வில் டேக் 2, 1. தென் 3, 0. 3, 0 இங்கே இருக்கா? இல்லை. தென் 3, 1. 3, 1 இருக்கா? எஸ். ஸோ இந்த ரெண்டு இங்கே 3, 1 இருக்கு, இங்கே 3, 1 இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 2, 1. Then 3, 1. The equation number is 2. So left hand side and right hand side நமக்கு கண்டுபிடிச்சாது. Left hand side வந்து என்னது 2, 1, 3, 1 வந்திருக்கு. Right hand side 2, 1, 3, 1 வந்திருக்கு. So from 1 and 2 from 1 and 2 verified. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவலா வந்திருக்குங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து அதில் கேட்டு டைப் பண்ணி அனுப்பலாம் எங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி அதிலே உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கார்த்திகா vlogs.